ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜேஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. குவாலிஃபை ப்ளே ஆஃப் போயிட்டாங்க. இப்போ ப்ளே ஆஃபில் எந்த டீமை சந்திக்கும்னா வந்து பேர்ல் ராயல்ஸ், ஓகேவா? அவங்களாம் சந்திப்பாங்க. அவங்க கூட இப்போ ஜேஎஸ்கே வந்து ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 75% சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் பவுலர்ஸ் தான் இப்போ வந்து கொஞ்சம் இது பண்ணணும். அதாவது பவுலர்ஸ் மட்டும்தான் இப்போ நல்லா டிஃபெண்ட் பண்ணி ஒரு பவுலிங்கோட யூனிட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். அது எப்படின்னு தெரியல. ஏன்னா பவுலர்ஸ் நல்லா தான் பண்ணாங்க, இந்த இன்னிங்ஸுக்கும் நல்லா பண்ணாங்க. பட் என்னென்னா ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ் நல்லா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அந்த டெட் ஓவர்ஸில் அவங்களுக்கு வந்து ரொம்ப திணறாங்க பவுலர்ஸ். ஸோ அங்கே தான் ஏதாச்சும் நல்ல பவுலரை வந்து கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. மற்றபடி பேட்டிங்ஸ் வந்து செம்மையாக தான் இருக்குது. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ரோலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதிலே பார்க்குறோம் டீசெண்டாக ஜெயித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தான் டீசெண்டாக ஜெயிச்சு குவாலிஃபை ஆகிறாங்க. காரணம் வெறும் ஐ திங்க் 3 விக்கெட் தான் விட்டாங்க. ஸோ அப்போனா யோசிச்சுப்பாங்க அவங்கவுங்க ரோல் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி டுப்ளசி அண்ட் டியூபோலி அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணலாம் அப்படின்னு ஃபேன்ஸே சொன்னாங்க. ஃபேன்ஸுக்கு சொன்னது கேட்டாங்களோ என்னன்னு தெரில. பட் இந்த நேற்று மேட்ச்சில் அதான் பண்ணாங்க. நேற்று மேட்ச்சில் வந்து ஃபேப் டுப்ளசியும் டியூப்ளாயும் இறக்கி ஒரு வேறு லெவல் பார்ட்னர்ஷிப் வச்சாங்க. 100 ரன் பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபேப் டுப்ளஸோட பிளான் இதாக தான் இருக்கும். அடுத்து இந்த ப்ளே ஆஃப்லேயுமே இதுதான், இந்த காம்போ தான் இருக்கும் பேட்டிங்கில் கூட. ஸோ பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு ஓகே கரெக்டாக தான் இருக்குது. பட் இப்போ பவுலிங் தான் அவங்க வந்து யோசிக்கணும். பவுலிங் வந்து டெட் ஓவர்ஸ் யார் நல்லா போடுவான், அந்த ஒரு விஷயம் தான் இப்போ கொஞ்சம் இடிக்குது. மேபி ஜேஎஸ்கே ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்துட்டாங்கன்னா நல்லது, பேட்டிங்கில் நமக்கு பார்த்துக்கலாம். பட் ஆனால் அது பிச்சஸ் கண்டிஷன் இருக்குல்ல, ஸோ அது எப்படின்னு தெரில. ஸோ பார்க்கலாம். மேபி ஒரு 75% வாய்ப்பு இருக்குங்க. பவுலர்ஸோட கம்பேக் பண்ணிட்டாங்கன்னா 75% வாய்ப்பு இருக்குது ஜேஎஸ்கே ஜெயிக்க. ஸோ பார்க்கலாம். நான் சும்மா என்னோடய ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கன் பண்ணிங்க. பெல் ஐக்கன் பண்ணால் தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.